குழந்தைகளுக்கு கிரிக்கெட் தொப்பின்னா ரொம்ப பிரியம். அந்த கிரிக்கெட் தொப்பி கற்றுக்கிறது ரொம்ப பிரியம். அதனால் சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு. இப்போ நான் செய்ய போகிறது கிரிக்கெட் தொப்பி. இது ஒரு ஃபுல் பேப்பரில் எடுத்துக்கிறேன். ஆமாம், 2 பேப்பரு, டபுள் பேப்பரில் தான் செய்கிறேன். இதே மாதிரி 2 பக்கம் 2 விரல் அளவுக்கு மடிச்சிடறோம். 2 விரல் அளவுக்கு மடிச்சிடறேன். அப்புறம் இங்கே பாருங்க, டேய் கண்ணில் பார்த்தா கை செய்யும்டா, அவன் தான் நண்பன். பக்கத்தில் உட்காந்துட்டு எப்படி எப்படின்னு கேட்குறேன். அவங்களாம் செய்யலை, பக்கத்தில் வந்து கேட்டுருக்கேன். இங்கே பாரு, இதை 2ஆம் அடிக்கிறோம். இதே நம்ம 2ஆம் அடிக்கிறோம். இதை நம்ம 2ஆம் சிங்கிள் பேப்பரில் செய்ய முடியாது, டபுள் பேப்பரில் தான் செய்யணும். இதை 2ஆம் அடிங்க. இதை 2ஆம் அடிச்சுட்டு பிரிஞ்சிருச்சு. ஒரு மடிப்பு இல்லை, 2 மடிப்பு. அப்புறம் 2ஆம் அடிக்கிறோம். 2ஆம் அடிக்கிறோம். ஏன் காட்டு, டேய் நேரா மடிடா, டேய் நேரா மடிடாங்கிறல்ல, எப்படி மடிடா. இப்படி ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம் போடுறோம். இந்தாண்டி ஒரு செங்கோண முக்கோணம். உங்க அக்கா ஒருத்தி இருக்கிறாளா? உங்க அக்கா கொஞ்சம் கம்மி, அப்புறமேட்டு சொல்லித்தரேன். 2 பக்கம் அதே மாதிரி, முன் பக்கம் பின் பக்கம் 2 பக்கம் அடிக்கணும். அந்தாண்ட இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் அடிச்சுக்கோங்க. யாரோ எங்க கிளாஸ்ல இருக்கிற போனா தள்ளுறது போ, நவு அந்த சாட்டைய அவங்களே கற்றுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீயும் படிக்க மாட்டேங்கிற, அவங்களையும் படிக்க விட மாட்டேங்கிற. சாட்டை எடுத்து வந்துடுவோம், 5 ஒரு சாட்டை. சரி, பண்ணியாச்சா? செஞ்சிட்டியா? இருவர பாருங்க. இப்போ 4 ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். 4 ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். அது பிரிச்சுட்டேன். 4 ஒன்றா சேர்த்திருக்கிறேன். 4 ஒன்றா சேர்த்துக்கிறேன். 3 பேப்பரை பிடிச்சிட்டு ஒரு பேப்பரை பிரிக்கிறேன். 3 பேப்பர் ஒரு கை, ஒரு பேப்பர் ஒரு கை, தானாக வீடு வந்துடுது. வீடு எங்க? வீடு வந்துச்சே. இப்போ 4 பேப்பரில் 3 பேப்பர் பிடிச்சி பிரித்தோம். பிரிச்சிருங்க, நல்லா பிரி, மேலே கை வச்சு. என்னம்மா பிரியுமா வரும். இதை வீடை மூடிடுறோம். வீடை மூடிட்டோம். இதை எடுத்து போட்டு மூடிடுறோம். பூனை நாயெல்லாம் பூந்துக்கும் வீட்டுக்குள்ளே, அதனால் மூடிட்டோம். மீண்டும் அதே மாதிரி 4 பேப்பர் வச்சு 4 பேப்பர் ஒன்றா சேர்த்து இந்த பேப்பரை பிரிக்கிறேன். இந்தாண்ட பேப்பரை பிரிச்சுட்டேன். சரி, இதே வீடை மூடிடுறேன். இப்படி பிரிச்சோம்னா வருது இல்லை. முதல்ல இருந்தே கரெக்டாக மடிக்கணும். மடிப்பு கரெக்டாக வந்தால் தான் அது அழகாக இருக்கும்.
பக்கம் ஆராய்ச்சி சட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான ஆதரவாக இருக்கிற சின்னமணி அவர்கள் இங்க பாருங்க, இந்த வீட்டை மூடிடுறோம். இந்த 2 பேப்பர் பிடிச்சிக்கிட்டு இந்த பேப்பர் இழுக்கிறோம். வரலன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, அப்புறம் சேர்த்து தரேன். கவனி, அது நான் தப்பு அதை வரேன். இங்கே பாரு, கவனிங்க, இது நடுப்பாகத்துக்கு வரணும். இதுவும் நடுப்பாகத்துக்கு, ரெண்டுமே நடுப்பாகத்துக்கு வரணும். 2 பக்கமும் வரணும். ஒரே ஒரு இது மடித்தரத மேல மடிச்சு ஒரே ஒரு மடிப்பு வேறு இது தொடுற மாதிரி, தொடுகிற மாதிரி மடிச்சு மேலே தூக்கி விட்டுருவோம். பின்பக்கம் போகிறோம். அப்புறம் பின்பக்கம் அதே மாதிரி நடுபாகத்துக்கு கொண்டு வரோம். இந்த பக்கம் அதே மாதிரி நடுபாகத்துக்கு. இது 3 மடிப்பு. இது 3 மடிப்பு. 1 2 3 மடிப்பு மடிச்சுட்டேன். இதை கொஞ்சம் அழிச்சு பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ டேபிள ஒட்டணும். இதை முன்பக்கம் வச்சுக்கணும். இதை அப்படியே பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கிரிக்கெட் தொப்பு. தொப்பியை கழட்டிட்டு போட்டு விடுங்க. அதை கழட்டி கீழே அப்படியே சுத்தி காட்டுங்க. தலையில இருந்து எடுத்துருங்க. ஒழுங்கா 2 கையில பிடிச்சிங்க. ஒரு வெற்றிகரமாக ஒரு வேளாண்மையை ஒருங்கிணைந்த முறையில் உள்ள காட்டுங்க. மீன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கால்நடை திருப்பி காட்டுங்க. அப்படியே பயிர் வளர்ப்பு தன்மையோடு மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அங்கே வேலைக்கு ஆள்